இப்போலாம் யூடியூப் திறந்தீங்கன்னா கோல்டு விலை நல்லா இறங்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நியூஸ் அப்படின்னு தான் எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,860 ரூபாய் அந்த பீக் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போது 13,700 இன்னைக்கு ரேட்டு. நான் சொல்கிறது ஜூலை 3ஆம் தேதி 13,300 400 அப்படின்ற ஸ்டேஜில் இந்த மாதம் இருக்குது. ஏன் இன்னும் குறையும்னு இப்போ கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தங்க விலையை நிர்ணயிக்கிறது இந்தியாவில் வாங்குறதுனால மட்டும் கிடையாது, அண்ட் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதுனால மட்டும் கிடையாது. சரி, நான் ஜனவரி மாதமே சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பாக ஃபால் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னா யாருமே கேட்கல. இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போவே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா டேரிஃப் பிரச்சனையால் அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் ஒரு 3 to 5 years பார்க்குறீங்க அப்படின்னா கோல்டை ஹோல்ட் பண்ணலாம், விற்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தேடி பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கோல்டு வாங்குங்க. இப்போலாம் யூடியூப் திறந்தீங்கன்னா கோல்டு விலை நல்லா இறங்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நியூஸ் அப்படின்னு தான் எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. டிவிலையுமே இவ்வளோ விலை வித்துச்சு, இப்போ இவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இங்கேருந்து இவ்வளோ வந்துருச்சு, இன்வெஸ்டர் கவலை அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஸோ தங்கம் இன்னும் எவ்வளோ குறையுமா, அண்ட் இது ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தங்கம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 29 தேதியெலாம் கண்ணா பெண்ணான்னு ஏறிச்சு. அண்ட் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் $5,600, அதாவது ஒரு அவுன்ஸ் கிட்டத்தட்ட 29 கிராம் வரும். ஒரு அவுன்ஸ் $5,600. இங்கே இருந்து இப்போ ஒரு அவுன்ஸ் $4,000, அதுக்கு கொஞ்சம் கீழே கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30% ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபால் நமக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு இம்போர்ட் டியூட்டிலாம் அதிகம், அதனால விலை இன்னும் அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு ஃபால் இந்த ஒரு 5 மாசத்துல நடந்தாலும், ஆனால் தங்கம் மேலே கம்மியாச்சு, இன்னும் நிறைய வாங்கலாம் தான் யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அண்ட் இது எவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். தங்கம் வாங்கலாமா, எப்படி வாங்கலாம், இன்னும் குறையுமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,860 ரூபாய் அந்த பீக் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போது 13,700 இன்னைக்கு ரேட்டு. நான் சொல்கிறது ஜூலை 3ஆம் தேதி 13,300 400 அப்படின்ற ஸ்டேஜில் இந்த மாதம் இருக்குது. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு 5 மாசத்திலேயே குறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னும் குறையுமா, குறையாதா, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் எல்லா சேனல்லையும் பேசிட்டு இருக்காங்க. இது ஏன் இன்னும் குறையும்னு இப்போ கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா, தங்க விலையை நிர்ணயிக்கிறது இந்தியாவில் வாங்குறதுனால மட்டும் கிடையாது, அண்ட் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் சொல்றதுனால மட்டும் கிடையாது. குளோபல் மார்க்கெட்ல என்ன நடக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். எப்போ தங்க விலை ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிக்கும் போது, அண்ட் அந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, யூஎஸ் குளோபல் சாங்ஷன். ரஷ்யா அவங்க கிட்ட இருக்க டாலர்ஸை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தடை விதிக்கிறோம், ஏன்னா உக்ரைன் மேலே அவங்க தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு அவங்க டாலர் கையில் இருக்க ரிசர்வ் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போது அவங்க கோல்டை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓப்பன் மார்க்கெட்டில். அந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதே, இதனால யூஎஸ் ட்ரெஷரிஸ் வாங்கி வச்சா சேஃப்னு சொல்லி நிறைய வாங்கணும், இப்போ அதையும் செல் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. சைனா நிறைய யூஎஸ் ட்ரெஷரிஸை விற்று கோல்டை வாங்க ஆரம்பிச்சாங்க. மற்ற நாட்டிலையும் கோல்டை டன் கணக்கில் வாங்க ஆரம்பிச்சாங்க, இந்தியா உட்பட. இதுதான் 2022-23 மேல போன 2-3 வருஷமா மிகப்பெரிய ரேலியை கொடுத்து, போன வருஷம் இது வரைக்கும் கடந்த 50-60 வருஷத்துல இல்லாத ரேலி கோல்டில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். இது ரிப்பீட்டடா பேசியிருக்கோம். சரி, நான் ஜனவரி மாசமே சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பா ஃபால் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னா யாருமே கேட்கல. இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்போவே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா டேரிஃப் பிரச்சனையால அப்படின்னு நிறைய பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா யூஎஸ் ஈரான் பிரச்சனை ஆரம்பிச்ச பிறகு கடகடன்னு க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால யூஎஸ்ல இருக்கிற பெட்ரோல் டீசல் பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இது இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு முக்கிய காரணம், இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிறது. இது யூஎஸ்ல மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ உலகத்தில் இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் ஒரு ஹாக்கி ஸ்டோன், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி தான் ஆகணும், ஏன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏற்ற போறாங்கன்னு யாரு டைரக்ட் இம்பாக்ட்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட ட்ரெஷரி பில்ஸ். என்ன இம்பாக்ட்? பாசிட்டிவ். ஏன்னா யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ் உலகத்திலேயே சேஃபஸ்ட். கோல்டு எவ்வளோ சேஃபஸ்ட் ஹெவன் ஸ்டேட்டை சொல்கிறோமோ அதே அளவுக்கு இன்னமும் யூஎஸ் டாலரை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யூஎஸ் டாலர் வச்சிருந்தீங்கன்னா எப்போ வேணால் திருப்பி கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்ற கணக்கில் தங்கத்துக்கு ஈக்குவலாக யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னொரு 3 monthsலையோ இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு புது ஃபெட் சேர்மன் சொல்லிட்டார். அது கிளியராக சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிரசிடென்ட் என்ன சொன்னாலும் நாங்கள் இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்து மார்க்கெட்டுக்கு என்ன நல்லது,
யூஎஸ்க்கு என்ன நல்லது அதுதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு யூஎஸ் டாலரை ஸ்ட்ரென்தனும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா இப்ப ஆல்ரெடி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான இதுவை வந்து இந்தியாவோட கரன்சில பாக்குறோம். ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட 95 ரூபாய்க்கு போயிடுச்சு. 100 ரூபாய் டச்சிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இது டச் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னா இப்ப யாரெல்லாம் அங்க இம்போர்ட் பண்றவங்களோட காஸ்ட் வந்து குறையும், அது யூஎஸ்க்கான இம்போர்ட் காஸ்ட் குறையும். அப்ப அது உள்ளூர் மக்களுக்கு நல்ல விஷயமா மாறும். அதனால யூஎஸ் பண்றது அவங்களோட டாலர் ஸ்ட்ரென்தனிங் as well as இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற நாடுகள் மறுபடியும் தங்கத்தை வித்து டாலர்ல போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் தங்கத்தை விற்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம் வந்து ஒரு டெட் அசெட். வாங்கி காயினா வீட்டுல வச்சிருக்கீங்க, ஆர்பிஐ வந்து டன் கணக்குல ரிசர்வ்ஸ கோல்டா வச்சிருக்காங்க அப்படின்னா அது மூலமா ரிட்டர்ன்ஸே ஜென்ரேட் ஆக போறது இல்ல. அதனாலதான் அதை டெட் அசெட் சொல்றோம். அது வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுது. இன்னைக்கு 100 ரூபாய் நாளைக்கு 200 ரூபாய் அப்படின்ற மாதிரி கடந்த 2 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. 6000 ரூபாய் இருந்து இப்போ ஒரு கிராம் வந்து 13,000 சொல்லிட்டு 14,000 ரூபாய் கிட்ட இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான். ஆனா வித்தாதான் காசு. நீங்க சும்மா வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸும் வர போறது இல்லை. ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா ரெண்டல் இன்கம் வரணும். அப்பதான் வந்து அது வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட். இல்லைன்னா அது வந்து டெட் அசெட் தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் கோல்டையும் டெட் அசெட் சொல்லுவாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லாங் டர்ம் வச்சிருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வித்தாதான் காசு. விற்கிற வரைக்கும் அது காசு கிடையாது. ஸோ அந்த மாதிரி கோல்டு வந்து இப்போ டெட் அசெட்டா இருக்கிறதுனால சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து அதை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஎஸ் ட்ரெஷரிஸா வாங்கும் போது அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அதனால அதை வாங்குவாங்க. அவங்க எப்பெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ யூஎஸ் ட்ரெஷரிஸை விற்க முடியும். இன்ட்ரெஸ்ட்டும் வந்துகிட்டே இருக்கும்ன்ற காரணத்தினால ப்ரிஃபரன்ஸ் வந்து கோல்ட்ல இருந்து டாலருக்கு மூவ் ஆகிறதுக்கு, ட்ரெஷரிஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு நல்லது. யூஎஸ் ட்ரெஷரிஸ் மூவ் ஆனாங்கன்னா அவங்க வந்து இன்னும் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் யூஎஸ்க்கு வந்து அவங்க ஏற்கனவே கடன் வாங்கி தான் அவங்க கவர்மெண்ட்டே நடத்துறாங்க, நாட்டு நடத்துறாங்க. அவங்களுக்கு இது இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும். மறுபடியும் அந்த ரேலி யூஎஸ் ட்ரெஷரிஸ்க்கான ஸ்டேட்டஸ் இன்னும் குறையல, அது இன்னும் ஸ்ட்ராங்கா அஃபர்ம் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதனால இது ஒரு பக்கம் யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தனிங், ட்ரெஷரிஸ் பக்கம் மூவ் ஆகுறதுனால கோல்டு விலை கடகடன் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காவே இருக்கு. இது வந்து போன 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி கோல்டு எவ்வளவு ஏறும் அப்படின்னு எல்லா ஜேபி மார்கன் உட்பட நிறைய பேங்க் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கொஞ்சமா குறைச்சிட்டாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா நிறைய நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா பாசிட்டிவா விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, கோல்டோட தேவை அதிகரிக்குதுன்னா $6,300 போன அவுன்ஸ் கணக்கு இப்போ $6,000 குறைச்சிட்டாங்க. இதுவே நெகட்டிவா இருக்கு. யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க, டாலர் ஸ்ட்ரென்தனிங் இன்னும் நடக்குது, ஸ்பீடா நடக்குது அப்படின்னா அப்போ வந்து கோல்டுல இருந்து இங்க மூவ் ஆகும். விச் மீன்ஸ் இட்ஸ் நெகட்டிவ் சினாரியோ. இப்போ இருக்கிறது வந்து இன்னொரு 10% கரெக்ஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிறதுல 10% கரெக்ஷன்னா $3,600 வரலாம். அது ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் நீங்க வாங்குற 22 கேரட் கோல்ட் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொரு 10% வச்சுக்கோங்களேன். இன்னொரு 1000 இருந்து $1,500 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. அது நாளைக்கோ அடுத்த மாசமும் நடக்காது. மேபி இயர் எண்டுக்குள்ள நடக்கலாம். இந்த யூஎஸ் ஈரான் பிரச்சனை இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் விலை குறையாது. அது எவ்வளவு அதிகமா இருக்கோ அது அதிகமா இருக்க இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்தியாவில் ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறத நீங்க நம்பர்ஸ்ல பார்க்கலாம். யூஎஸ்லயும் இந்த நம்பர்ஸ் வந்து காமிக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால அன்சர்டனிட்டி கண்டிப்பா இருக்கு. மல்டிபிள் ரீசன்ஸ்னால கண்டிப்பா தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லாங் டர்ம் நீங்க ஒரு 3 to 5 இயர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கோல்ட ஹோல்ட் பண்ணலாம். விற்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க போறீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை தேடி பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கோல்டு வாங்குங்க. சரி, முடிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டையும் சொல்றேன். லாஸ்ட் 2 இயர்ஸா மார்க்கெட் வந்து 10,000 பாயிண்ட் கீழே குறையல. அதாவது 8,500 இருந்து 7,300. இது குறைஞ்ச அளவு பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12%. கோல்டு குறைஞ்சது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 25 to 28% குறைஞ்சிருக்கு. ஆனா சென்செக்ஸ் குறைஞ்சது ஒரு 10 to 12%. அண்ட் உங்களுக்கே தெரியும், நீங்க யூனிட்ஸ் அக்யூமுலேட் ஆச்சுன்னா மறுபடியும் தலைவர் சொல்ற மாதிரி குதிரை மாதிரி எழுந்து ஓட ஆரம்பிச்சிடும் சென்செக்ஸ். ஏன்னா இந்தியன் எக்கனாமி அடுத்த 10-20 இயர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்மளும் ஈஸியா நம்பலாம். ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா பாப்புலேஷன் இந்தியாவில நிறைய இருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகம். விற்கணும்னா இந்தியாவுக்கு வந்துதான் ஆகணும். இந்தியாவோட டைவர்சிஃபைட் இப்போ எந்தெந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வளர்ந்துருக்குன்னா தாய்வான், சவுத் கொரியா. முக்கியமான காரணம் ஏஏ சிப்ஸ், ஏஏ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வளர்ந்துருக்கு. பட் இந்தியா வந்து அப்படி ஏஏ மட்டும் கிடையாது. ஏஏ இல்ல, பட் ஏஏ தாண்டி ஓவர் டைவர்சிஃபைட் அண்ட் உலகத்துல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் சோர்ஸ் பண்றதும் இந்தியாவில பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால தாராளமா நீங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா 1981-82 அப்புறம் ஒரு 20-22 வருஷம் அது ஏறவே இல்லை, படுத்த படுக்கையா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ குறைஞ்சது. அதுக்கப்புறம் ஏறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 2011-12 அப்புறம் குறைஞ்சது
ஏறதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. ஸோ இனிமேலும் குறைஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ வந்து இதே மாதிரி கோல்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மேபி இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து தங்கம் தானே வீட்டில் இருந்தால் நல்லது, அடமானம் வச்சுக்கலாம், நமக்கு நாமே ரீசன் சொல்லிக்கலாம். வருஷம் உங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா போடணும். இது எதுக்கு இந்த வீடியோனா, ஒரு இன்வெஸ்டர் பேசும்போது தங்கமே வாங்கிக்கிறேன் சார், வீட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல, நான் சொன்னா கேட்டியான்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்கு, இல்ல ஃப்ரெண்டு சொல்லிட்டான், வீட்டில் அம்மா சொல்லிட்டாங்க, ஒய்ஃப் சொல்லிட்டாங்கன்னு நீங்களும் கோல்ட்ல போட போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டீட்டெயிலா அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அண்ட் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. கோல்டு வேணான்னு சொல்லல, கோல்டும் வேணும், டாடா கோல்டு இடிஎஃப்ஓ இல்ல நிஃப்டி கோல்டு பீஸோ அந்த மாதிரி போடுங்க. லாங் டேர்ம்ல இதுவும் இருக்கட்டும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் வேணும். அப்பதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா இருக்கும். ஓவரால் மார்க்கெட் குறைஞ்சா கோல்டு தக்க வைக்கும், கோல்டு குறைஞ்சதுன்னா ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்க போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா வச்சுக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கோல்டா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டானா, அதை தாண்டி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல, எப்படி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். சூப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.